ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஹெல்த் டீச்சர் அனிமையோட எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே மனாமின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கும் இது ஒரு செம்மையான ஒரு டிஷ் இருக்கு. அதை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காகவும் பாப்புலராகவும் இருக்குமா. அது அவளோட அண்ணன் கட்சுயா கிட்ட அவ கேக்குறா, இதை வாங்கித்தாங்க நானு. ஆனா ஆளுக்கிட்ட அவளுக்கும் காசு இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 2500 எண் ஆகும். ஆனா ஆளுக்கிட்ட வெறும் 2000 இதோதான் இருக்கும். அதனால வெயிட் பண்ணுமா, இதோ வரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு எத்துக்கு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும் போது பக்கத்துல யாராச்சும் தெரிஞ்சவங்க கிடைக்க மாட்டாங்களா, அவங்க கிட்ட காசை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கினே போறான். இடத்துல போற வழியில திடீர்னு ஒரு காயின் அப்படியே உருண்டு இவனை நோக்கி வருமா. பார்த்தோன்னே ஏதோ காடு தான் குத்தாங்கன்னு சொல்லி அங்க பிரேவும் பண்ணிக்கிறான். ஆனா அது பண்ணது ஒன்னும் காடு இல்ல, வேற ஒரு அமானுஷமான விஷயம் தான். ஒரு கோயில் ஹட்டனோபா அப்படின்னு ஒரு கோயில் தான் அது. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்ல அவங்களாம் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு டிஷ். அதை அவனோட சிஸ்டருக்காக வாங்கி கொடுத்துருக்கான் ஆளு. உன் சிஸ்டர் மேல அவ்வளவு அன்பா உனக்கு? ஆமா ஆமா, இவனுக்கு ரொம்ப அன்புன்னு நினைக்கிறேன். நான் இங்க யாரையாச்சும் பிக் பிரதரா தேர்ந்தெடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம கட்சுயா இவனை தான் நான் தேர்ந்தெடுப்பேனே. இப்படி இவங்க பேசும்போது திரும்பவும் நியூ டீச்சரால அந்த ரிகோட்டோ மேம் அவங்க பயந்து போயிடறாங்க. என்ன விஷயம் கேட்பாங்களா? நாங்க எடுத்த அந்த அழகான போட்டோவை நான் காட்டினேன், அதுக்கே அவங்க பயந்து போயிட்டாங்க. போட்டோவை காட்ட முடியுமான்னு அவங்க கேக்குறாங்க. அந்த போட்டோவையும் பார்த்தா அடி ஏகப்பட்ட பேயெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதனால அந்த பொண்ணுக்கும் ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி ஒரு போட்டோவை எடுக்கலாம், அதுல பேய் கீத்ததானு. அந்த இடத்துல இதனால அதே மாதிரி போட்டோவை அவங்க எடுக்கிறாங்க. நான் பேய் தெரியற மாதிரி அவங்களுக்கு இல்ல. நான் கட்சுயாவோட போட்டோவை பார்க்கும்போது கட்சுயா ரொம்ப பயந்து போயிடறான். நியூ டீச்சர் கிட்ட ஹட்டனோபா அந்த ஷெயினை பத்தி அவன் கேட்கறான், என்ன ஷெயின், என்ன காட் அங்க இருக்காங்கன்னு. ஆனா அப்படி எந்த விதமான காடும் இல்லைன்னு சொல்ல அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இவன் போனால ஹட்டனோபான்னு எந்த மாதிரி இடம்னா எக்ஸிகியூஷன் பண்ற இடம். இந்த மாதிரி கிரைம் எல்லாம் யாராச்சும் பண்ணாங்கன்னா அவங்களோட தலையை அங்க வெட்டுவாங்க. அங்க ஏகப்பட்ட ஸ்டேஞ்சான விஷயம்லாம் நடக்குமா. அங்க சீல் செய்யப்பட்ட ஒரு ஸ்வாடும் இருக்கு. ஒரு ஈவிலான ஸ்பிரிட்டா. ஆனா கவலை வேணாம், அந்த இடத்துக்குலாம் அவளைக்கும் யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அங்க மிக்கி நடுவுல பயமுத்துறா. என்ன தெரியுமா ஆகும் போனா, ரிகாக்கி உன்னியை கொன்றோம். அங்க இப்பதான் கதையே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த அட்டனோபா அந்த இடம் இருக்குல்ல, ஹீரோ காலத்துல கிரைம் செஞ்சா அவங்களோட தலையை வெட்டுற ஒரு ஸ்பாட்டா இருந்தது. அந்த இடத்துக்கு யாராச்சும் போனாங்கன்னா முக்கியமா அவங்களுக்கு பணத்தோட தேவை இருந்தா அந்த ஷெயின் வழியா கீழே பணம் கிடைக்குமா. ஆனா தப்பி தவறி கூட அதை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்திட்டா அவ்வளவுதான், அது ஒரு மிகப்பெரிய கிரைம் ஆயிடும். அதனால உன்னோட தலை வெட்டப்படும். அதாவது இப்படி அப்படின்னு அவன் பயமுத்துறான். அங்க அவன் உண்மையிலேயே பயந்து போயிடறான். ஆனா ஹீரோ சொல்றாரு, நீ கவலைப்பட வேணாம். அந்த இடத்துல டெய்ல்ஸ் மேனான ஒரு ரோப் இருக்கும், அது இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. யாருமே அங்க கேர்லெஸ்ஸா அந்த அளவுக்கு எல்லாம் இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. நம்மளால தான் நடக்கும்போது தெரியாம தடிக்க இருக்கும்ல, அந்த ரோப்பும் அந்த இருக்கும். அதனால ஆளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. வெட்டிக்குமா அப்படின்னு இன்னமும் பயந்து தான் இருக்கான். மனாமி கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அவளோட கழுத்துலயும் ஒரு காயம் இருக்கு, யாரோ வெட்டின மாதிரி. தொடப்பத்தால் தான் இருக்கும். அங்க அவன் போய் பார்க்கும்போது இந்த தொடப்பம் ஏதோ ஒரு ஸ்வாடு மாதிரி தெரியுது. பார்த்தவன் ரொம்ப பயந்து போயிடறான். ஏன் தெரியல, கட்சுயாவோட கண்ணு கொண்டு அப்படி தெரியுது, ஏதோ வெட்டமெல்லாம் சவுண்ட் கேக்குது ஆளுக்கு. அதனால அவன் பயந்தே இருக்கான். இதை நம்ம நியூ டீச்சர் அங்க பார்த்து நோட் பண்ணிடுறாரு, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு. அப்புறம் நடந்த விஷயத்த அங்க கியோகா கிட்டயும் நம்ம ஹிரோஷி கிட்டயும் அவன் சொல்றான், நான் தெரியாதனமா அங்க இருந்து காசு எடுத்துட்டேன், அதனால எனக்கு அந்த மாதிரி நடக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண, உனக்கு என்ன தெரியாதா என்ன? ஆமா எனக்கு தெரியாது, காலையில உங்ககிட்ட சொன்னல அந்த பாப்புலரான விஷயத்த நான் வாங்கினேன்னு, அது என்னோட தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க அப்பா அம்மாவும் ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. என்னோட மனாமியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹீரோ மாதிரி, அதனால நான் அவளை டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா காலையில, அதுக்காக தான் அப்படி பண்ணனே. எனக்கு தெரியாது இந்த மாதிரிலாம் ஆகும்னு. நான் அதை திருடணும் அப்படின்னு இன்டென்ஷனோட எல்லாம் அதை பண்ணவே இல்லை. இது வெறும் நானா கூட எனக்கு ஓகே தான். ஆனா இதுல மனாமிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னால சுத்தமா ஏத்துக்க முடியாது. நல்லா அவளை தனியாவும் கொண்டு போக முடியாது, அது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். ஹிரோஷி, கியோகோ உங்க 2 பேரெல்லாம் அங்க வர முடியுமா? நியூ டீச்சர் கிட்ட கேட்டா ஒரு நல்ல உதவி உனக்கு கிடைக்கும்ல. நான் அப்படி பண்ண அந்த விஷயம் தெரிய வேணாம், ப்ளீஸ் எனக்காக வாங்க. நான் என்னோட தங்கச்சிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எனக்கு ஆனாலும் பரவாயில்ல. நல்ல ஹிரோஷியும் ஐடியாவை தரான். நீ எவ்வளவு எத்தியோ அதை ரிட்டர்ன் பண்ற, பிரச்சனையே இருக்காது. இதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த எத்துக்கும் அவங்க போய் எவ்வளவு காசு அவங்க எட்டாங்களோ அந்த காசை போட்டு வேண்டிட்டு அவன் போக ஆரம்பிக்கிறான். நாளுக்கு அங்க தெரியல விஷயம் இன்னமும் முடியலன்னு. அந்த இடத்துல காயின் தன்னால இவனை நோக்கி வருமா. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்வாடு அதுவும் ஒரு யோகாயா மாது. தலையை நான் வெட்டணும், கிரைம் பண்ண ஆளுங்களோட தலையை நான் வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு அது பயங்கர வேகமா அப்படியே தாக்குறதுக்கு வருமா. இவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல, அங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க தப்பிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே இந்த பக்கம் போகலான்னு சொல்ல சைக்கிள் எடுத்துட்டு செம வேகமா தப்பிக்க பாக்குறாங்க. அதை விடாம பின்னாடியே அது தொத்திக்கினே வருது. அப்படியே அவங்க போயினே இருக்கும் போது அங்க கட்சுயா சொல்றான், இது என்னோட சிஸ்டரை கொண்டு போங்க, ஏன்னா அது என்னையும் என்னோட சிஸ்டரையும் தான் தொத்துது. அப்படி பார்த்தா நான் தான் அதோட மெயின் டார்கெட். நான் அதை தசை திருப்புறேன், ஒரு வாய்ப்பா வச்சு என்னோட சிஸ்டரை எங்கேயாச்சும் ஹைட் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க பண்றாங்க. போற வழியில நியூ டீச்சரை பார்க்கலாம்னு அவங்க டிசைட் பண்றாங்க.
இந்த சைடு அங்க கத்துறான், ஹேய் நீ எங்க பாத்துன்னு இருக்க, இதோ இருக்கேன், நான் தான் அந்த கிரைமையே பண்ணேன். இதை கேட்டோடனே அது இன்னமும் வெறியா தொத்த ஆரம்பிக்குது. அங்க டனல் உள்ள ஏகப்பட்ட பொருள்லாம் இருக்குமா, அதெல்லாம் வெட்டி போட்டு பயங்கரமா தாக்குது. ஆனா அதுல இருந்து தப்பிச்சிடறான். அது மேல இருந்து தலைய வெட்டலான்னு வருமா, ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறான். டனலும் முடிய அது வேற ஒரு எத்துல போய் மாட்டிக்குது. எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அது இன்னமும் விடாம தோத்த ஆரம்பிக்குது. சரி மத்தவங்களும் அவங்க நியூ டீச்சரை பயங்கரமா கத்தி கூப்பிடுறாங்க, டீச்சர் தொடங்க, இந்த மாதிரி நேரத்துல நீங்க திறந்தாகணும், ஏன்னா நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கணும் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. இதுல கட்சுயாவும் ஓடி வரான். கரெக்டான டைம்ல இவங்க உள்ள வந்துடுறாங்க. அங்க டெய்ல்ஸ் எல்லாம் இருக்கிறனால அவளைக்கும் அதால எதுவுமே பண்ண முடியல. டீச்சருக்கும் புரியுது இவங்க அந்த இடத்துல இருந்து காசு ஏத்திருக்காங்கன்னு. ஹிரோஷியோ சொல்றான், நாங்க காசை திரும்பவும் ஒப்படைக்கலாம் தான் போனோம், ஆனா அது ஏத்துக்காம எங்களை கொல்ல பாக்குது. அப்படி ஹிரோஷி சொல்லாதரா. ஆனா அவருக்கு நல்லாவே புரியுது, ஏய் நீ வந்து எதுக்காக அப்படி பண்ண, நான் உண்மையை சொன்னா என்னோட தங்கச்சிக்காக தான் அப்படி பண்ணேன், அவளுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அந்த விஷயத்த சாப்பிடணும்னு, அதுக்காக நான் அப்படி பண்ணேன். ஆனா நான் ரிட்டர்ன் பண்ண போனேன், ஆனா அது ஏத்துக்கல. சரி நீ பண்ண விஷயம் வந்து தப்பான விஷயம் தான், ரிட்டர்ன் பண்ணணும்னு போன பத்தியா, அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். இந்த மாஸ்டரும் அப்படியே உடச்சிட்டு உள்ள வருமா, பாக்குறவங்க ஆச்சரியமா வராங்க, எப்படி இது உள்ள வந்துச்சுன்னு. டீச்சரும் சொல்றாரு, போங்க முடிஞ்ச அளவுக்கு ஒளிய பாருங்க. ஏய் நீ எதுக்காக அவனை கொல்ல பாக்குற, வந்தா காசை ரிட்டர்ன் பண்ணணும்னு வந்தால அதே டைம்ல அவனுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுது, அவன் பண்ண விஷயம் தப்புன்னு. இல்ல கிரைம் பண்ணிட்டா அவங்களோட தலை அப்படியே துண்டாகணும். நியூ டீச்சர் அது தாக்க வருமா, அவரோட டிமானிக் ஹேண்டை வச்சு அவர் தடுக்கிறாரு. நான் நியூ டீச்சருக்கும் அங்க காயம் இருப்பது, அதனால அவங்க பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி அது தொத்திக்கினே வருது. ஒரு கட்டத்துல நம்ம மனாமி அங்க விழுந்துருவாளா, அங்க அவளை கட்சுயா காப்பாத்துறான். அதுக்குள்ள அந்த யோகாயோட பிளேடு செம்ம வேகமா மண்டியை வெட்டலான்னு வரும். அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடறாங்க. ஆனா நல்ல வேலை டீச்சர் தான் எப்படியோ வந்து காப்பாத்தவே செய்யறாரு. அதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஃபுல்லாவே அவரு சீல் பண்ணிட்டாரு. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், நம்ம பயப்பட தேவையில்ல. அங்க மனாமியோட கையிலயும் அடிபட்டிருக்கோமா, அதுக்கு அவன் பேண்டேஜை ஒட்ட ஆரம்பிக்கிறான். என்னை மன்னிச்சிட மனாமி, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல அண்ணா எது உன்னோட தப்பு இல்ல, தப்பு வந்து என்னாலதான், ஏன்னா நான் தானே அதை கேட்டேன். இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்குமா, வாய்ப்பேல இந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்பட்டிருக்காது. நம்ம நான் எல்லா தப்பும் என் மேலதான், நான் தான் எல்லா தப்பையும் பண்ணேன், அதனாலதான் உனக்கு எவ்வளவு விஷயம் ஆகுற மாதிரி ஆகுது. அதனால நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். உண்மையை சொன்னா நீ பண்ண விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறேன்னா அது ஓகே தான், அதோட விஷயமும் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுக்கு மேலேயும் நீ ரெக்ரெட் பட்டு திரும்ப மன்னிப்பு கேட்க வேணாம். நான் உன்னோட முழு மனசோட நீ மன்னிப்பை கேட்டாச்சு. அந்த இடத்துல அந்த யோகாயும் வர ஆரம்பிக்குமா, இவங்க பயந்து போய் கேட்கறாங்க, டீச்சர் உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா. அங்க டீச்சராலையும் எதுவுமே சொல்ல முடியல, ஏன்னா அதோட பிளேடு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. தாக்க போனாலும் அதோட பிளேட்ல தான் படுது. பிளேட்லயே அடிக்கிறனால அந்த யோகாய்க்கு அவளுக்கும் டேமேஜே ஆகல. கேட்டோடனே அவனுக்கு ஒரு ஐடியா வருது, நான் வந்து ஒரு ட்ராப்பை அமைக்கிறேன், நான் ஒரு பொரிய பயன்படுத்துறேன், அதை ஒரு வாய்ப்பை வச்சு நீங்க இது பண்ணுங்க. ஒரு பிளான சொல்றான். இந்த சைடு அந்த யோகாயும் தேடிக்கினே வரமா, எங்க அந்த கிரிமினல் எங்க, அந்த இடத்துல நம்ம ஆளுங்களும் சொல்றாங்க, அட நாங்க ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கெட்டவன் இல்ல, நாங்க அந்த காசையும் எடுக்கல, அதனால எங்களை எதுவுமே பண்ணாதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தேடுற அந்த கெட்டவன் அதுவும் அந்த டிராயருக்குள்ளதான் இருக்கான். இடத்துல கட்சுயாவும் இருப்பானா, கட்சுயாவை அது பயங்கரமா தாக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அது ஒன்னும் கட்சுயா இல்ல, கட்சுயா உண்மையிலேயே சைல இருக்கா, அது ஒரு மிரர் தான். அக்கன இம்பாக்ட்ல அது வசமா மாட்டிக்குது. ஒரு வாய்ப்பை வச்சு நியூ டீச்சரும் அவங்க பயங்கரமா அடிக்கிறாரு. கதையும் அங்கேயே முடியுது. அப்பயே நினைச்சேன் இது ஒர்க் ஆகும்னு, ஏன்னா போன வாட்டி இதே மாதிரி தான் என்ன தாக்க வரும்போது அங்க அது ஸ்டக் ஆச்சு. இப்ப எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி ட்ராப்ல அது பக்காவா மாட்டோன்னு, அதே மாதிரி மாட்டிக்கிச்சு. அங்க மனாமிக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அப்படியே அவ கட்டி போச்சுக்கிறான். இதுல டீச்சரோட கையும் ஒரு மாதிரி வித்தியாசமாகுது. இதுக்கப்புறம் அவங்க ஷெயினுக்கு போறாங்க. இந்த ஸ்வாடையும் வச்சுட்டு டெய்ல்ஸ் மேனை வச்சு நல்லா அவங்க சீல் பண்ணிடுறாங்க. அதனால இதுக்கு மேலேயும் அந்த மாதிரி பிரச்சனை வராதான். கட்சுயா மன்னிப்பு கேட்கறான், ஏன்னா என்னால தானே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்னும் பயப்படல, நீங்க கவலையே படாதீங்க, ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா. கேட்கிற கியோகோக்கும் அங்க வந்து இந்த மாதிரி ஒரு கியூட்டான சிஸ்டர் இருக்கணும்னு ஆசையா இருக்குமா. பார்த்தோன்னே ஹிரோஷியா சொல்றான், அது நீ வந்து அக்காவா இருக்க போறியா. அப்போ கேட்டோடனே அவ பயங்கரமா தொத்த ஆரம்பிக்கிறா, என்னது என்ன சொன்ன நீ இப்படின்னு அவங்க ஓடுறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.